அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 180லேருந்து 182 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம், சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிளம்பி வந்து சம்மடி வாங்கியிருக்குமா, இன்னும் சண்டை போய்கிட்டு இருக்கு. இந்த பிரின்சஸ் என்ன பண்ணுறான்னா, இவளால் வந்து இந்த டைமை ஸ்டாப் பண்ண முடியும் இல்லையா, டைம் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணுறா, ஒருத்தராலையும் நகர முடியல. இந்த பிரின்சஸோட பவர் கூட முன்னாடி இருந்ததை விட இப்போ பயங்கர ஸ்ட்ராங்காக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ லின்ஃபங் ஆகட்டும் இல்லை அந்த பொண்ணாகட்டும், ரெண்டு பேர்கிட்டையுமே காட் லெவல் டெக்னிக்ஸ் இருக்குது. அண்ட் ரெண்டு பேர்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஹோலி லெவல் மார்ஷல் சோலாவது இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து சண்டை போட்டாங்கன்னா ஜெயிக்க முடியாத எதிரியே கிடையாது. இப்போ வந்தவங்க எல்லாம் டிஃபீட் ஆகிட்டாங்க. ஒருத்தன் கேட்குறான் இவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்பொழுது இவன் வந்து லின்ஃபங் கிட்டே கேட்குறான். லின்ஃபங் என்ன சொல்கிறான், இவனுங்க கண்டினியூஸாக வந்து காண்டினென்ட்டை சேர்ந்தவங்ககிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க, இப்படியே அமுச்சு விட்டோன்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்மலாம் வந்து வெட்டி பசங்கன்னு நினச்சிப்பானுங்க. இவனுங்களை பேசாமல் என்ன பண்ணலான்னா இவங்களோட கல்டிவேஷனை எரேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறான். இந்த பொண்ணுமே பார்க்குறா, அட இது நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுங்க கல்டிவேஷன்லாம் எரேஸ் பண்ணுறா. இவனுங்க பதறானுங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்கானுங்க. இப்போ அடி வாங்கின குரூப் இருக்குல்ல, அது என்ன சொல்லுது, என் லீடர்ஸ் கண்டிப்பாக வருவாங்க, அவங்க எல்லாமே லெவல் 9 இருக்காங்க, உங்களெல்லாம் வச்சு செய்ய போகிறாங்க பாரு அப்படின்னு சொன்ன உடனே லின்ஃபங் பார்க்குறான், அட ஓடி போங்கடான்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான் இங்கேருந்து. இப்போது இவனுங்கெல்லாம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதான் இந்த பொண்ணு கேட்குறா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இவங்க அடித்து அமுச்சு விட்டாங்கல்ல, அந்த 2 அலையன்ஸ் லீடர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புளாம். ஸோ அவங்க வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்மளால் சமாளிக்க முடியாது, அந்த மாதிரி இவங்க புலம்புறானுங்க. அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, சே நான் கூட ஏதோ பெரிய பிரச்சனை நினச்சேன், அது ரெண்டுமே வீக்கான அலையன்ஸு, அவனுங்களை பார்த்து நீ பயப்படுற, இவனுங்க கிட்ட சண்டை போகிறதுக்கே இவ்வளோ பயப்படுறீங்க, நாளைக்கு டீமன்ஸ் வந்தாங்கன்னா எப்படி சண்டை போடுவீங்க, நம்ம காண்டினென்ட்டே மொத்தமாக டிஸ்ட்ராய் ஆகிடுமே. இங்கே பாரு, உனக்கு பயம் இருந்தது அப்படின்னா இங்கேருந்து திரும்ப போயிடு, இங்கே இருக்கவங்கள நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படிங்கிறா இவ. லின்ஃபங்குமே என்ன பண்ணுறா, இந்த பிரின்சஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த அளவுக்கு கூட நமக்கு தைரியம் இல்லை அப்படின்னா நம்மளால் முன்னோக்கி போகவே முடியாது. நீங்கள் இவ்வளோ காலம் இங்கே இருந்து கூட இப்போ வரைக்கும் லெவல் 4 நிர்வாண ரல்னா ரீச் ஆகிருக்கீங்க, இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்கிறான். இப்போ இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, ஆமாம் லின்ஃபங் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்சனுக்கு மருந்து கிடச்சிச்சு இல்லையா, ஸோ உள்ளே இருக்கவங்கள காப்பாற்றணும் ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அந்த மருந்தை கொடுத்து எல்லாருக்குமே பாய்சனை க்யூர் பண்ணுறாங்க. அவனுங்க பார்த்தீங்கன்னா ரத்தமாக வாந்தி எடுக்கிறத பார்த்துட்டு ஒருத்தன் கத்துறான், டே என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அந்த நேரத்தில் அந்த ஃபேரி இருக்கால, அவள் வந்து லின்ஃபங்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். அவங்கெல்லாம் வந்து பாய்சனை தான் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீ சும்மா கத்திக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறா. ஸோ இதுக்கு மேலே இவங்கெல்லாம் ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லின்ஃபங் வெளில போயிட்டான். இவனுங்க வந்து செக் பண்ணி பார்க்குறானுங்க, டேய் ஆமாண்டா உண்மையாகவே யாரோட உடம்புலையுமே சென்டிபீடே இல்லை, அது மட்டும் இல்லாமல் 90% பாய்சன் வந்து க்யூர் ஆகிடுச்சு, இதப்புறம் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ இவனுங்களுக்கு இன்னுமுமே கவலை என்னன்னா, அந்த அலையன்ஸ் லீடர்ஸ் அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. இவங்களுக்குமே தெரியுது லின்ஃபங் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், ஆனால் ஆப்போனண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இவங்களோட கேள்வி. இப்போ வெளில போனோடனே இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த சிங்கிலாம் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து அனுப்புகிறான். ஏன்னா இந்த இடத்துல ஆபத்து எப்போ வேணால் வரலாம், ஸோ நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா நம்ம நிறைய ஏன்ஷியன்ட் பிளேசஸ்க்கெலாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. லின்ஃபங்கோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 9 ஆஃப் டிவைன் மார்ஷல் ரெல்ம் அப்படிங்கிறத ரீச் பண்ணுறா. மற்ற 2 பேருமே லெவல் 8 அப்படிங்கிறது ரீச் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஆட்கள் யாருமே நிர்வாண ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரீச் பண்ணல. இன்னொரு சைடில் இவனுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப தின்னாக இருக்குது, அதனால் இவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ அந்த பறவை என்ன சொல்லுது, நமக்கு அந்த எனர்ஜி வேணும் அப்படின்னா அந்த ஏன்ஷியன்ட் பிளேசஸ்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போனால் எனர்ஜி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இவங்க அப்பா இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தப்போ இந்த மாதிரி நிறைய ஏன்ஷியன்ட் பிளேசஸ்க்கு அப்பப்போ போவாராம். அந்த சமயத்தில் அவர் ஒரு மேப் ஒன்று வரைஞ்சிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எழுதி வச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ இவனுக்கு நன்றி சொல்கிறதுக்காக எல்லாரும் வராங்க. ஏன்னா அவங்க உயிரெல்லாம் காப்பாற்றிருக்கான் இல்லையா, அவங்க நன்றி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, உன்னால் வந்து நிர்வாணா ப்ராக்டிஷனர்ஸ் கிட்ட சண்டை போட முடியுமா அப்படின்னு கேட்குறானுங்க. அதான் இவன் என்ன கேட்குறான், ஏன் பழி வாங்கிறதுக்கு அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இல்லை அப்படிங்கிறான். டே என்னடா சொல்கிற, ஏதாவது ஒன்று சொல்கிறா அப்படிங்கிறப்போ ஆக்சுவலாக இவனுங்க வந்து அந்த பிளேஸ்க்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கல்ல, அந்த சமயத்தில் இவங்களுக்கு ஒரு டோக்கன் கிடச்சிருக்கு. அந்த டோக்கன் வச்சு என்ன பண்ண முடியும்னா அந்த பிளேஸை ஓப்பன் பண்ண முடியும். அந்த இடத்துல நிறைய ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது இருக்குமா, ஆனால் கண்டிப்பாக இவங்க போனாங்கன்னா அவனுங்க வந்து அட்டாக் பண்ணுவானுங்க. ஸோ நீ எங்கள் கூட வர அப்படின்னா நாங்கள் தைரியமாக போவோம், நீ வரல அப்படின்னா நாங்கள் அந்த இடத்துக்கே போக மாட்டோம் அப்படிங்கிறானுங்க. இப்போது நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான், அந்த பறவை இருக்குல்ல வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், என்னடா நீங்கள் பயந்தாங்களே பசங்களாக இருக்கீங்க, சரி என் மாஸ்டர் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை, என் மாஸ்டர் பின்னாடியே போ, நீ வந்து சேஃபாக இருப்ப அப்படிங்குது. இவனுங்க பார்க்குறானுங்க, எங்கே இருந்துடா வந்துச்சு இந்த பறவை, ரொம்ப திமிராக பேசுது அப்படின்னு யோசிக்கிறானுங்க. இப்போ லின்ஃபங் என்ன சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போய் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறானுங்க. இந்த பிரின்சஸ் இருக்கால அவளுமே நான் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறா.
ஸோ மொத்தமாக முடிவு பண்ணியாச்சு. இருந்தாலுமே ஒரு சில பேர் பயப்படுறானுங்க. அவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, அவங்க 2 பேர் ஸ்ட்ராங்கானவங்க தான் ஒத்துக்கிறேன், இருந்தாலுமே அவனுங்களால் வந்து ஹெவன்லி ஸ்வாட் அலையன்ஸை எதிர்த்து சண்டை போட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனாலுமே ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை லின் ஃபங் சொன்னது கரெக்டு தான், நம்ம இப்படியே பயந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நம்மளால் முன்னேறி போகவே முடியாது, நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம தான் போய் அதை சீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறானுங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் பயந்த உடனே, சரிப்பா உனக்கு பயம் இருந்தால் நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் முடிவு பண்ணி முடிச்சாச்சு. இன்னொரு சைடில் அடி வாங்கிட்டு போன அந்த கும்பல் இருக்குல்ல, அவனுங்க போயிட்டு அந்த லீடர்கிட்ட புலம்புறானுங்க, இந்த மாதிரி எங்களுக்கான நீதியை நீங்கள் தான் வாங்கி தரணும் அப்படிங்கிறானுங்க. அஃப்கோர்ஸ் அவனுங்க தான் பேசுவானுங்க, அது எப்படி அது நம்ம ஆட்கள் மேலே கையை வச்சா சும்மா விட முடியுமா, இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணாமல் விட்டோம்னா நம்ம முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ இவங்க வந்து கிளம்பி போகிறாங்கப்பா. கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் வரமாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு இந்த இடத்துல இருக்காதீங்க, நீங்கள் வந்து நம்ம மீதி இருக்க ஆட்கள் எல்லாத்தையுமே திரட்டிக்கிட்டு வேறு இடத்துக்கு போயிடுங்க அப்படிங்கிறானுங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போகிறாங்க. இவங்கள அந்த எதிரிகள் இருக்காங்கல்ல, மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கானுங்க. இவங்க எங்கே இருக்கானுங்க, எவ்வளோ தூரம் வந்திருக்கானுங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க போகிற வழியில் ஒரு பயங்கரமான ஃபாக் இருக்குங்க. இந்த ஃபாக் வந்து ஒருத்தருடைய மைண்ட் அண்ட் சோல் ரெண்டுத்தையுமே வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணுமா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுக்கிறாங்க. என்னடா இது ஃபாக் வந்து ரொம்ப திக்காக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன விஷயம்னா, மாதத்துக்கு ஒரு முறை தான் இந்த இடத்துக்குள்ளே போக முடியும். அதாவது இந்த பௌர்ணமி வரும்ல, அந்த டைமில் இந்த ஃபாக் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக விலகிடுமா. அப்போ தான் அங்கே உள்ளே போகிறதுக்கான வழி அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுமா. இப்போ லின் ஃபங் என்ன பண்ணுறான், இவனுடைய பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி பார்க்குறான். அந்த ஃபாகை தாண்டி போக மாட்டேதுங்க. அதான் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த சீனியர் என்ன சொல்கிறாங்க, இது வந்து டெத் எனர்ஜி, நீ வந்து உனக்குள்ளே அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி லைஃப் எனர்ஜி யூஸ் பண்ணி உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துலேருந்து நிறைய பீஸ்ட் இவங்களை அட்டாக் பண்ணுதுங்க. அப்போ தான் இவங்களுக்கு புரியுது, ரைட்டு இவனுங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே பவர் அப் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு சண்டை போட ரெடி ஆகுறாங்க. லின் ஃபங் வந்து அவனோட ட்ரீ ஆஃப் லைஃபை யூஸ் பண்ண, ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கத்தி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஆனால் அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் என்ன பண்ணுது, அந்த கத்தி அப்படியே சுற்றி பிடிச்சிக்குதுங்க. அவனால் கத்தியுமே திரும்ப எடுக்க முடியல. கீழே நிறைய டீமன் பீஸ்ட்லாம் வந்திருக்குல்ல, அந்த ஊஹா என்ன பண்ணுறான், அவனுடைய மார்ஷல் சோலை யூஸ் பண்ணி அந்த டீமன் பீஸ்ட் கூட சண்டை போட்டுட்ருக்கான். ஸோ 2 பக்கமும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. மேலே இவனுங்க என்னென்னவோ பண்ணி பார்க்குறானுங்க, அந்த கத்தியை திரும்ப எடுக்க முடியல. இவனும் பார்க்குறான், டேய் அந்த பையனுடைய பவர் ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், தூரத்துலேருந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறானுங்க. ஸோ ஒரு ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணி அதில் எல்லார் பவரையும் சேர்த்து போடும்போது ஒரு டிராகன் வருது. நான் கூட டிராகன் வச்சு தான் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா ஏதோ கத்தியை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. டேய் டிராகனுக்கு கத்திக்கு என்னடா சம்மந்தம். சரி பரவாயில்ல, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஃபீனிக்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அந்த ஃபீனிக்ஸ் அந்த கத்தியெல்லாம் உடச்சி போட்டுடுச்சு. திடீர்னு பார்த்தா அவன் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுவானா, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், சன் மிரரை வெளியில் எடுத்துட்டான். ஸோ ஆப்போனண்டால் நகர முடியல. ஆனாலும் என்ன பண்ணுறான், ஒரு ஐஸ் ஷீல்டு அப்படிங்கிறத போடுறான். இருந்தாலும் பக்கி பாய்ப்பில் நல்லா அடி வாங்கி கீழே விழுந்துடுச்சு. ஸோ கீழே இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டீமன் பீஸ் கூட சண்டை போட்டுருக்காங்கப்பா. அங்கே ஒருத்தனுக்கு வேர்மிலான் பேர்ட்னு சொல்லிட்டு ஒரு மார்ஷல் சோல் இருக்குது. இதை பார்த்தா நம்ம ஹீரோட ஃபீனிக்ஸோடு இது நல்லா இருக்குங்க. சரி ஏதோ ஒன்று சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இவங்களாலையுமே சமாளிக்க முடியல. ஏன்னா ஏகப்பட்ட பீஸ்ட்டு, பேரசைட்ஸு, இன்செக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. என்னடா பண்ணுறதுன்னு முழிக்கும் பொழுது நம்ம ஆட்கள் உள்ளுக்குள்ளே குதிக்கிறாங்க. இந்த சிங்கி ஷியன்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பக்கம் குதிச்சு பீஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் லின் ஃபங்கோட சிஸ்டர், அவளோட அடி எப்படி இருக்கும் நமக்கு நல்லா தெரியும். அவள் அடித்த அடியில் இவனுங்க யோசிக்கிறானுங்க, டேய் யாரா இந்த பொண்ணு, இவளுடைய ஸ்வாட் எனர்ஜி ஏன்டா இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இவள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து லெவல் 9 டிவைன் மார்ஷல் ரெல்ம் ரீச் ஆனா, ஆனால் இவளுடைய பவரெல்லாம் வேறு லெவலில் இருக்கே அப்படின்னு யோசிக்கிறானுங்க. அதாவது இந்த லின் ஃபங் ஃபேமிலி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நம்ம நார்மலாகவே கன்சிடர் பண்ணக்கூடாது, எல்லாம் வந்து அப்நார்மல். இப்போ அவள் என்ன பண்ணுறான்னா, அவள் கற்றுக்கிட்ட அந்த மேஜிக்கல் ஸ்கில்ஸ் இருக்குல்ல, அதெல்லாமே யூஸ் பண்ணி டீமன் பீஸ்ட்லாம் துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவனுங்க மறுபடியும் ஏற்கனவே தலையில் கையை வச்சுட்டாங்க. டேய் என்னடா ஸ்கில் இதெல்லாம், எங்கே இருந்தா இந்த பொண்ணு கற்றுக்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அசுரா வார் பாடி பற்றி அவங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் வந்து வேறு லெவல். அதான் அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, இந்த கல்டிவேஷன் வச்சுலாம் வந்து இவளை நம்ம எடை போடவே கூடாது, இது ஒரு அப்நார்மல் ஃபேமிலிங்கிற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் அந்த பிரின்சஸ் இருக்கால, அவளுமே என்ன பண்ணுறா, தன்னால் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டு டீமன் பீஸ்ட் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே அந்த பாய்சன் அலையன்ஸை சேர்ந்தவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், டேய் இந்த 3 பேருடைய பவர் லெவலுக்கும் இவனுங்க போடுற சண்டைக்கு சம்மந்தமே இல்லையே, அப்போ கண்டிப்பாக நம்ம அதை தான்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறானுங்க. என்ன யூஸ் பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. இங்கே லின் ஃபங் சண்டை போட்டுருக்கான் இல்லையா, ஆப்போனண்டால் எதிர்த்து சண்டை போட முடியல. அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஈட்டி மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறான். இந்த ஈட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்பிடன் டெக்னிக்காக. நார்மலாக இந்த ஃபார்பிடன் டெக்னிக் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணால் ஏதாவது ஆபத்து அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கும். இது என்ன ஃபார்பிடன் டெக்னிக் அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பாய்.